நாம் பார்த்து பார்த்து பேசி பேசி நாம் பாபத்தை ஜாஸ்தி ஆக்கிக்கிறோம். அதில் தான் இந்த ருத்ரேகாசி, மகாருத்ரம், இந்த மாதிரி பெரிய பெரிய சண்டி ஹோமம், இதிலெல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்டா என்ன பண்ணுவான்னா, முதல்ல வந்த உடனே அவள் தூக்கிடுவா. அனுகின்னு ஆரம்பித்து அசேஷே ஹே பரிஷத்துன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுருவா. அப்புறம் எஜமானால் உட்காத்தி வச்சு சங்கல்பம் பொண்ணு ஆரம்பிப்பார். சரி, பொது காரியமாக பண்ணுறோம், ஒரு பெரிய மகாருத்ரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பெரிய சத்தச்சண்டி ஹோமம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாரையும் உட்காந்து வச்சு சர்வேஷாம் மகாஜனானாம் ஜன்மாபியாசாத் ஜன்ம பிரவிருத்தி ஏதக்ஷண பரியந்தம், நான் பிறந்தது முதல் இதுவரை, இந்த நொடி பொழுது வரை, சின்ன வயசில், அதுக்கப்புறமா எனக்கு யௌவன பருவம் வந்த உடனே, அப்புறம் எனக்கு கிழட்டுத்தன்மையை நான் அடையும் பொழுது, ஜாகிரத்து முழித்தின்றிருக்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும், சொப்பன அவஸ்தையிலும் நான் இந்த அரிஷட் வர்க்கம்னு சொல்லக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், இதெல்லாம் என் மனசுக்கு அறியாமல், இதெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு வியாபாரமாக சுற்றிகிட்டே இருக்கு. புரியுறதா? நாம் என்னதான் பட்டுப்புடவை கட்டின்னு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவா கட்டின்னு இருந்தால் நல்லா இருக்குது, வாத்தியார் இருப்பார், ஜிகு ஜிகுன்னு பச்சைக்கரை போட்டு பிரமாவாக கட்டியிருக்காரு அப்படின்னு அது தோணும் நமக்கு மனசு. இதெல்லாம் இந்த வியாபாரங்கள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க நைவேத்தியம் பண்ணணும், பகவானுக்கு சொல்லியிருக்கு. நல்ல முந்திரி பருப்பை போட்டு அவன் நெய்யை விட்டு அகார வடசில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தான்னா முதல்ல அந்த கிராணம் அதை நம்ம இழுத்துடுறோம். பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற புத்தி அந்த இடத்துல போய் பிரமாவாக பண்ணுறார் சமயக்காரர், எவ்வளோ வாசனை வருது பார் அப்படிங்கிறோம், ரசனை. அதுக்கப்புறம் காதால் சிலது நல்லதெல்லாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஸ்பர்ஷனை, தொடு சுகம் ஏற்படுகிறது. அப்புறமா உங்களுக்கு வாக்குனால் சந்தோஷமாக பேசும் பொழுது சுகம் ஏற்படுறது. அதுக்கப்புறமா இதெல்லாம் இந்திரிய சுகங்கள். இது அத்தனையும் நாம் எந்த உடம்பில் எத்தனை அவயவங்கள் இருக்கோ அத்தனை அவயவங்கள்னால நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத புத்தி நமக்கு இருந்தாலும் சில சமயம் நாம் அறிவில்லாமல், சேர்வாரோடு சேர்ந்தா ஏதோ சொல்லுவார்கள் பழமொழி, அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், சுவர்ணஸ்தேய சுராபானே தூருத்க தல்பகமன, இந்த மாதிரியெல்லாம் தத் சம்சாரிய பஞ்ச மகாபாத்தகங்கள்லாம் நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய சூழ்நிலை கைதியாகி விடுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. உங்களுக்கு ஏதோ பகவான் அனுகிரகத்தில் நமக்கு குழந்தை ஒன்று பிறந்தா போரும் அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஒன்றுக்கும் நாம் ஒப்பீனியன் பார்க்க வேண்டியிருக்கு, ஆஸ்பத்திரி படி ஏறி ஏறி இறங்க வேண்டியிருக்கு. நாமளே சில விதமான ஒரு அபிப்பிராயத்தை மனசில் வைத்து கொண்டு சிலவித தோஷங்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டிய விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது பயங்கரமாக இருக்கிறது. இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தூமாவதியை பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா நாம் பெண்களை திட்டவே கூடாது. பெண்களை நாம் வித்யா சமஸ்தா தவ தேவி பேதாக அப்படின்னு இருக்கு. ஆனால் எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் பார்த்தா அவளை ஒரு குட்டுற மாதிரி தான் வைக்கிறார். அது எதுக்குங்கிறதே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு என்னன்னா, நம்மளை அறியாமல் சில விதமான ஒரு துன்பத்தை சம்பாதிக்கக்கூடிய பாபங்களை நாம் செய்கிறோம். அந்த பாபத்தை அனைத்தையும் இந்த தூமாவதி தேவியானவள் துடைத்து நமக்கு அனுகிரகம் செய்கிறாள் என்பதுதான் மகரிஷிகளுடைய கருத்து. அதே மாதிரி இந்த அம்பாளை நாம் வழிபடுறதுனால நமக்கு மனசில் துக்கம்ங்கிறது நிச்சயமாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக கொஞ்ச நாள் தொடர்ந்து நாம் வழிபட்டோமே ஆனால் துக்கமே நமக்கு தெரியாது. அப்படி யாராவது நம்மளை துக்கப்படுத்தி பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு தான் அந்த இடத்துல வரும். அதனால் சந்தோஷம்தான் அந்த இடத்துல நமக்கு வரும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய சக்தியாக நம்ம மனசில் வேரூன்றக்கூடிய தெய்வந்தான் இந்த தூமாவதி.
அப்பேற்பட்ட தூமாவதி மந்திர சகித சண்டி ஹோமமானது இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. நாளைக்கு பகலாமுகி மந்திர சகித சண்டி ஹோமம் நாளைக்கு 2ஆம் தேதி. 3ஆம் தேதி அன்னைக்கு கிரகணம். சில ஊர்களில் தெரிகிறது, சில ஊர்களில் தெரியலையே என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் இந்த நாம் அந்த கிரகண காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு சில கர்மாக்கள் விதித்திருப்பின் காரணத்தினால 3ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால் இங்கே ஹோமம் நடைபெறும். நாளைக்கு சாயந்தரம் இந்த தெய்வத்தமிழ் டிவிங்கிற அவர்களுடைய சார்பாகவும் புவனேஸ்வரி பீடம் சார்பாகவும் ஒரு 36 பேர் சேர்ந்து ஷட்ரிம்ஷத் தத்துவம் ஹி ஜீவாத்மனா, இந்த ஜீவாத்மாக்குள்ள 36 தத்துவம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அந்த ஒரு 36 பேர் சேர்ந்து விளக்கு பூஜை பண்ணலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கு. இதுவரைக்கும் அநேகமாக 21 22 பேரோ சேர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் அந்த ஹரிஹரன் செந்தில்குமார் எல்லார்ட்டையும் தொடர்பு கொண்டு 36 பேர் மாத்திரம் போருமானது, மற்ற எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். அந்த 36 பேர் பூஜை பண்ணட்டும், மந்திரங்கள் சொல்லட்டும், எல்லாரும் நம்மெல்லாம் சேர்ந்த மந்திரங்களை சொல்லுவோம். அந்த தீப பிரார்த்தனையை நாம் எல்லாம் செய்வோம். தொடர்ந்து பகலாமுகி மந்திர ஹோமம் நடைபெறும். நாளை மறுநாள் காலையில் சண்டி ஹோமம் நடக்கும். எப்பயும் 9 மணிக்கு பூஜை ஆரம்பித்து இங்கே ஒரு 11 மணி சுமாருக்கு நிறைவடைகிறது. நாளை மறுநாள் 9 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 12 மணி சுமாருக்கு பூர்ணாகுதி எல்லாம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் 4ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் கமலாத்மிகா மகாலட்சுமி மந்திர சகித சண்டி ஹோமம். இதே சமயத்தில் அம்பாளுக்கு விசேஷ மகா பூர்ணாகுதி நடைபெறும். இது அத்தனையும் நம்மள பூர்ணாதர் விபராபத சுபூர்ணா புனராபதா, இது அத்தனையும் நாம் ஹோமத்தில் அர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் பன்மடங்காக நமக்கு வரும். அப்படி எல்லா இடத்துலையும் வந்துருக்கு. அதனால தான் எல்லா இடத்துலையும் ஹோமங்கள் எல்லா பீட்டாதிபதிகளும் எல்லா மடாதிபதிகளும் எல்லோரும் இப்போ தமிழ் வேள்வி எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறார்கள். சித்தர் வேள்விகள்லாம் கூட நடக்கிறது. அதனால் இந்த வேள்வியில் நாம் என்னத்தை சமர்ப்பணம் பண்ணுறோமோ அது நமக்கு பூர்ணமான திரும்பி நமக்கு பலனை கொடுக்குங்கிறது தான் வேதத்தினுடைய வாக்கு. அதனால் அந்த அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கர்மாக்களில் நாமெல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு இந்த சண்டி ஹோமங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். அடுத்தது 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி மத்தியானம் மட்டும் உங்களுக்கு ஆதம்பாக்கம் புவனேஸ்வரி கோவிலில் இதே மாதிரி 10 நாள் சண்டி ஹோமம் நடக்கிறது. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் கடைசி தேதியிலேருந்து ஏப்ரல் 26ஆம் தேதி வரை நமது வேதவியாசர் தபோவனம் அங்கே களத்துமேட்டு தெரு இந்த செம்பரம்பாக்கம் பக்கத்தில் உங்களுக்கு சேலையூர் பக்கத்தில் நடக்கிறது. காமராஜபுரம் அது பக்கத்தில் அங்கே ஒரு 27 நாள் நட்சத்திர மண்டல சண்டி ஹோமமாக நடக்கிறது. மறைமலை நகரில் 28 ஏப்ரல் 28, 29, 30 3 வருஷ பூர்த்தி ஹோமம் நடக்கிறது. அங்கே அந்த 3 வருஷ பூர்த்தி ஹோமத்துக்காக 48 மணி நேரம் இடைவிடாது நவாக்ஷரி மந்திர ஹோமங்கள்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அங்கேயும் நடக்கிறது. அதனை தொடர்ந்து மே மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மே மாதம் உங்களுக்கு 31ஆம் தேதி வரை வடவள்ளி நவாவூர் பிரிவுங்கிற இடத்துல சாந்தானந்த சுவாமிகளுடைய அனுகிரகத்தில் கட்டப்பட்ட புவனேஸ்வரி கோவிலில் 27 நாள் நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம் நடக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகளுக்கு ஆராதனை புதுக்கோட்டையில் நடைபெறுகிறது. சேலம் ஸ்கந்தாசிரமம், சென்னை ஸ்கந்தாசிரமம் எல்லா இடத்துலையும் அந்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அதனால் எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் பக்தர்கள் அனைவரும் தங்களால் என்ற உதவிகள் எல்லாம் செய்து எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பூர்ணாகுதியை துவங்குவோமா.